Next ஒரு note பார்க்கலாம். If 3 terms are in x, y, z are in GP. அப்போ GP அப்படின்னு சொல்லியாச்சுனாலே common ratio ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? So T2 by T1 is equal to T3 by T2. இது T1, இது T2, இது T3 வச்சுக்கோங்க. Therefore y by x is equal to z by y. Just the cross product பண்ணிட்டீங்கன்னா y square is equal to xzங்கிறது ரிசல்ட். ஸோ அதே மாதிரி 3 terms ஆர் ஏபியில் இருந்தால் என்ன செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு, சரிதானே? ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. இங்கே வந்துருக்கு பாருங்கள். இஃப் 3 கான்சிக்யூட்டிவ் terms ஆர் இன் ஜிபி, 3 அடுத்தடுத்த டேர்ம் வந்து ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லியாச்சுனாலே எப்படி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும், கட்டாயம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி தான் எடுப்போம். ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏஆர். அங்கே ஏபிஆர் இருந்தால் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி எடுப்போம்? ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி ஏ பை ஆர் ஏஆர். அது மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் இன் ஜிபி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எப்படி எடுக்கணும்? ஏ பை ஆர் கியூப், தென் ஏ பை ஆர், தென் ஏஆர், அடுத்தது ஏஆர் கியூப். இங்கே காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆர். ஏ பை ஆர் கூட ஆரை ப்ராடக்ட் பண்ணால் ஏ, தென் ஏ கூட ஆரை ப்ராடக்ட் பண்ணால் ஏஆர். இங்கே காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர். இது கூட ஆர் ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணால் ஏஆர், இது கூட ஆர் ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணால் ஏ பை ஆர், தென் இது கூட ஆர் ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணால் ஏஆர், தென் இது கூட ஆர் ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணால் ஏ இன்ட்டு ஆர் கியூப். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா டெஸ்ட்டில் கேட்டாலும் எழுத தெரியும். சரி, எக்ஸசைஸ் 2.7ல் 8th sum. If a, b, c are in AP, then show that 3 power a, 3 power b, 3 power c are in GP. a, b, c are in AP. அப்போ therefore APன்னு சொன்னதுனால காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருந்தால் தான் அதை ஏபின்னு சொல்லுவோம். ஸோ இதை T1, இதை T2, இதை T3ன்னு வச்சுப்போம். ஸோ B minus A is equal to C minus B. ஸோ இதுவே போதும், இந்த ரிசல்ட்டே போதும். சரியா? B minus A is equal to C minus B. இப்போ என்ன காட்டணும்னா இந்த மூணும் ஜிபின்னு காட்டணும். ஷோ தட் 3 power A, 3 power B, 3 power C are in GP. பாருங்கள் ப்ரூஃபுக்கு. ஸோ இதை T1, இதை T2, இதை T3. அப்போ 3 times GP அப்படின்னு சொல்லியாச்சுனாலே காமன் ரேஷியோ ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டா போகிறோம் இல்லையா? அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? T2 by T1. தட் இஸ் என்ன வந்திருக்கு? 3 power B divided by 3 power A. இதை தாராளம் எப்படி எழுதிக்கலாம்னா இதை மேலே கொண்டு போங்க. 3 power என்ன பண்ணிக்கலாம்? B minus A இல்லையா? இதை மேலே கொண்டு போயாச்சுன்னா 3 power minus A வரும். 3 power B into 3 power minus A, 3 power B minus A. Similarly, T3 by T2 எடுங்க. That is 3 power C by 3 power B. Equal இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 power C minus B எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இதை equation 1ன்னு வச்சுக்கோங்க. By using 1. சரியா? ஒன்றாவது equation என்ன சொல்லுது? C minus B க்கு பதிலாக யாரை போட்டுக்கலாம்? B minus A. Therefore, T3 by T2 is equal to 3 power B minus A. புரிஞ்சுதா? இப்போ பாருங்க. அப்போ சின்ஸ் என்ன வந்துருச்சு பாருங்க. T2 by T1 is equal to T3 by T2 is equal to 3 power B minus A. T2 by T1 3 power B minus A, T3 by T2 3 power B minus A. Therefore, என்ன சொல்லிட முடியும்? T1, T2, T3 3 power A, 3 power B, 3 power C are in GP. அவ்வளோ. வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 2.7ல் 9th sum. In a GP, product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 by 2. Find the 3 terms. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ கிவன் டேட்டாவை கரெக்டாக எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms equal to 27. Sum of the product of 2 terms taken at a time is 57 by 2. அப்போ நம்ம இப்போ தான் ஒரு நோட்டு பார்த்தோம். Let the 3 consecutive terms. சரியா? Let the 3 consecutive terms in a GP are in a
GP R. A by R, A, AR. இல்லையா? A by R, A, AR. அப்போ product is equal to 27. Therefore, A by R into A into AR is equal to 27. இந்த R கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வந்துடும் பாருங்க. என்ன வந்திருக்கு? A cube is equal to 27. Therefore, A is equal to 3. ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. தென் அடுத்தது sum of the product of two terms taken at a time, that is A by R into A, then A into AR, then another A by R into AR into A by R equal to 57 by 2. சரிண்ணா? ரெண்டா ப்ராடக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் ஏ டைம். ரெண்டு டேர்மும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணியாச்சுன்னா அது 57 by 2. இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் A ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ 1 by R, தென் R. புரிஞ்சுதா? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். A by R into A, அடுத்து இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். A into AR, அடுத்து இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஆறும் கேன்சல் ஆயிரும். +1 ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு? 57 by 2. நீ A ஸ்கொயருக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 9. இதில் R எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1 + R ஸ்கொயர் + R ஈக்குவல் டு 57 by 2. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9 57 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குவோம். ஸோ முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஜஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 1 + R ஸ்கொயர் + R இன்ட்டு 18 ஈக்குவல் டு 57 R. இந்த 2 இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டேன். இந்த R இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு 57 R. இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். 18 + 18 இன்ட்டு R ஸ்கொயர் + 18 R ஈக்குவல் டு 57 R. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 18 R ஸ்கொயர் ப்ளஸ் 18 R மைனஸ் 57 R ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் டு 18 R ஸ்கொயர். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 57 மைனஸ் 18. ஸோ 9. சரிண்ணா? இங்கே 39 மைனஸ் 39 R ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? 3க்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். 6R ஸ்கொயர் மைனஸ் 3க்கு கேன்சல் பண்ணியாச்சுன்னா 13R ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட்டு 36, சம் மைனஸ் 13. என்ன எடுக்கலாம்? ப்ராடக்ட் ப்ளஸ் 36, சம் மைனஸ் 13ங்கிறதுனால -9ம் -4 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா +36, ரெண்டையும் ஆட் பண்ணால் -30. அப்போ -9 டிவைடட் பை -6 -4 டிவைடட் பை -6 ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணுங்கள் 3க்கு. ஸோ 3/2. இது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இது 2/3. ஸோனா தேர்ஃபோர் R is equal to 3/2 or R is equal to 2/3. அவ்வளோ, வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? இனி அந்த 3 டைம்ஸை கண்டுபிடிக்கணும். therefore required 3 times are. required 3 consecutive times are. சரியா? consecutive times are.
என்ன வந்துடும் a by r a ar இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் if a is equal to 3 r is equal to 3 by 2 a is equal to 3 r is equal to 3 by 2 இதில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 by 3 by 2 அடுத்து 3 அடுத்து 3 into 3 by 2 அப்போ ஈக்குவல் என்ன வந்துடுது பாருங்க. ஸோ 3 3 கேன்சல். ஸோ 2, 3, 9 by 2 சரிண்ணா? அல்லது இஃப் a is equal to 3 r is equal to 2 by 3ன்னு வச்சுக்கோங்க. போட்டாச்சுன்னா என்ன வந்திருக்கு a by r 3 by 2 by 3 அடுத்து a அடுத்து ar 3 into 2 by 3 என்ன வந்தது பாருங்கள். இந்த 3 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 3 மேலே வந்துடும். ஸோ 9 by 2, 3, 2 அவ்வளோ. வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இந்த மூணையும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். மூணையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 2 into 3 into 9 by 2 2 2 கேன்சல் ஆயிரும். 3 9s are 27. அப்புறம் 2 2 டேர்மா இதே மாதிரி 2 2 டேர்மா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். என்ன வரும் 57 by 2 வரும். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். ரொம்ப சிம்பிள் தான். கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். The product of 3 consecutive terms of a geometric progression is 343 and the sum is 91 by 3. Find the 3 terms. So same problem now. Let the 3 consecutive terms are 3 consecutive terms are என்ன வந்துடும் பாருங்க. அதே மாதிரி தான் a by r a ar. இப்போ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 343. ஸோ a by r into a into ar is equal to 343. இந்த ரெண்டு ஆரையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. a cube is equal to இதை 7 cube எடுத்துக்கலாம். therefore என்ன வந்துருக்குது a is equal to 7. சரியா? 7 into 7 into 7 எவ்வளவு 343. ஸோ 7 cube தாராளம் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு a by r a ar ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 91 by 3. ஸோ இந்த மூணில் இருந்தும் ஏயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 by r 1 plus r is equal to 91 by 3. இனி ஏக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்திருக்கு சேம் டைம் இதில் எல்சிஎம் எடுத்துருங்க. 1 plus r plus r square equal to 91 by 3. ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணியாச்சுன்னா 13 வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ 21 7 2s are 7 plus 2 9 சரிதானே? ஓகே. அப்போ இதை ஜஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 3 into 1 plus r square is equal to 13r. புரியுதா? அப்போ என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். 3 plus 3r plus 3r square is equal to 13r. இதை இங்கே கொண்டு வாங்க. அப்போ 3r square minus 10r plus 3 is equal to 0. 3r minus 13r எப்படி எழுதிக்கலாம் minus 10r. அப்போ ஜஸ்ட்டு லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு ப்ராடக்ட் வந்து 9 சம் வந்து -10. அப்போ என்ன எடுத்துக்கலாம் -9ம் -1 -9ம் -1 ப்ராடக்ட் பண்ணால் +9 ரெண்டையும் சம் பண்ணால் -10. அப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட்டை கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ -3. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு ஞாபகம் இருக்குதுல இந்த மெத்தடை மறந்துடாதீங்க. -1 by -3. அப்போ ஈக்குவல் டு 3 இன்னொன்று என்ன வந்திருக்கு 1 by 3. therefore r is equal to 3 or r is equal to 1 by 3. ரெண்டு ஆன்சர் வந்துருக்கு. அவ்வளோதான். ஸோ இனி ஃபைனல் ஆன்சர் required 3 consecutive terms are. சரியா? terms are என்ன வந்துடுது பாருங்க. ஸோ என்னது a by r a ar. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. if a is equal to
என்ன வந்திருக்கு 7 r is equal to 3 அப்போ 7/3 அடுத்து 7 அடுத்தது 7 into 3 7 into 3 எவ்வளோ வந்திருக்கு 21 அதே மாதிரி if a is equal to 7 r is equal to 1/3 அப்போ a by r போடுங்க 7/1/3 அடுத்த 7 அடுத்த ar 7 into 1/3 அப்போ ஈக்குவல் டு இந்த 3 மேலே வந்துடும் ஸோ 21, 7, 7/3 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக எப்படிலாம் இருக்கலாம் 7/3, 7, 21 இருக்கலாம் அல்லது 21, 7, 7/3 அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பண்ணியாச்சு நடந்திருக்கு இந்த 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணால் 7 இப்போ 7 into 7 into 7 343 அவ்வளோ புரிஞ்சுதா வெரி சிம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் 2.7 செகண்ட் சம் இஃப் a, b, c are 3 consecutive terms of an AP and x, y, z are the 3 consecutive terms of a GP then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1 ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க since a, b, c are in AP இதில் என்ன பண்ணிக்கலாம் let the common difference is equal to d ன்னு வச்சுப்போம் therefore a is equal to a தான் b is equal to second term இல்லையா then a plus d c is equal to third term இல்லையா then a plus 2d then அதே மாதிரி இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க ஸோ if x, y, z are in GP x, y, z are in GP therefore என்ன வந்திருக்கு let common ratio என்னன்னு வச்சுப்போம் r ன்னு வச்சுப்போம் common ratio equal to r therefore x is equal to x y is equal to x into r z is equal to என்ன வந்திருக்கு x into r square சரிண்ணா காமன் ரேஷியோவை ப்ராடக்ட் பண்ணுறோம் அடுத்ததுண்ணா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு டேம் தென் செகண்ட் டேம்னா ஃபஸ்ட்டு டேமு கூட காமன் ரேஷியோவை ப்ராடக்ட் பண்ணியிருக்கணும் தேர்ட் டேம்னா செகண்ட் டேமு கூட காமன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இனி நேரம் எல்ஹெச்எஸ் வந்துருங்க எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி வாட் இஸ் எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் பி மைனஸ் சினா இதுலேருந்து இது வரும் ஸோ ஏ ப்ளஸ் டி அப்புறம் மைனஸ் சி இல்லையா அந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க மைனஸ் ஏ மைனஸ் 2d இன்ட்டு ஒய்னா என்னது எக்ஸு சரியா அப்போ இன்ட்டு என்ன வந்திருக்கு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு இது வேணால் ஏன்னு எடுத்துப்போம் இது ஏ இது ஏஆர் இது ஏஆர் ஸ்கொயர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டேன் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏ பவர் ஏஆர் பவர் சி மைனஸ் ஏன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ ப்ளஸ் 2d மைனஸ் தென் இசட்னா என்ன வந்திருக்கு ஏஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஏ மைனஸ் பினா a minus a minus d சரியா a minus b னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம் a மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் டி மைனஸாக உள்ள ப்ராடக்ட் பண்ணுறேன் இது கேன்சல் பண்ணுங்கள் இந்த ஏ கேன்சல் இங்கேயும் ஏ கேன்சல் இங்கேயும் ஏ கேன்சல் ஸோ ஃபைனலி வி கெட் ஸோ டி மைனஸ் 2d மைனஸ் டி இங்கே a இன்ட்டு ஆர் பவர் 2d சரிண்ணா அப்போ அடுத்தது இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டி வெரி சிம்பிள் ஏ பவர் மைனஸ் டி
a power 2d r power 2d. சரியா? அடுத்தது a power minus d into r power minus 2d. ஸோ இனி a அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏக்கு பவர் 1 2 3 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். LHS is equal to a power 2d minus 2d into r power 2d minus 2d. சரிண்ணா பாருங்கள், r power 2d r power minus 2d. அப்போ ஈக்குவல் டு வந்திருக்கு a power 0 into r power 0 equal to 1 equal to RHS. That is என்ன வந்திருக்கு LHS equal to RHS. அவ்வளோ வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 2.7ல 10th sum. A man joined a company as an assistant manager. The company gives him starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. அப்போ கிவன் பாருங்க, சேலரி வந்து 60,000 பர் மந்த். இது வந்து இன்க்ரிமெண்ட் 5% ஆனுவலி. சரியா? ஸோ அப்போ செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? சரிதானே? ஸோ அப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங் சொல்லும்போது ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிப்போம். என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு, தட் இஸ் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் 60,000ல் எவ்வளவு? 5% 100. சரியா? இது SI 1ன்னு வச்சுப்போம். அப்போ அமௌண்ட் ஆஃப் சேலரி இன் செகண்ட் இயர். சரியா? அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட் இயர் சேலரி 60,000. சரியா? இப்படியே போட்டுக்கலாம், P ப்ளஸ் SI 1. அப்போ ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் 60,000 இன்ட்டு 5/100. சரிதானே? அப்போ இதுலேருந்து ஒரு 60,000 காமனாக எடுத்துருங்க. புரிஞ்சுதா? ஃபஸ்ட் இயரில் வந்து அவர் பர் மந்த் 60,000 வச்சு சேலரி வாங்கிட்டே இருக்கிறார். தென் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில், அதாவது ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வாங்கின சேலரி ப்ளஸ் 5% இன்க்ரிமெண்ட். 60,000ல் 5% இன்க்ரிமெண்ட். அப்போ 60,000 இன்ட்டு 5/100. இப்போ 60,000 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 + 5/100. இது அமௌண்ட் ஆஃப் சேலரி இன் செகண்ட் இயர். இதை வேணா P1ன்னு வச்சுப்போம், இதை P2ன்னு வச்சுப்போம், செகண்ட் இயரில் உள்ள பே. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு போகிறோம். அப்போ செகண்ட் இயரில் வாங்கின சேலரியிலிருந்தும் 5% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் உள்ள சேலரி இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு வச்சுப்போம். SI 1ன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. சரியா? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபஸ்ட் இயர், இது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் செகண்ட் இயர். அதாவது தேர்ட் இயரில் போகும்பொழுது என்ன வந்திருக்கு? 60,000 இன்ட்டு 1 + 5/100 இன்ட்டு 5/100. சரிதானே? புரிஞ்சுதா? அப்போ அவங்க செகண்ட் இயரில் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ இதான் செகண்ட் இயரில் வாங்கின சேலரி அமௌண்ட்டு. தட் இஸ் பே ஆஃப் செகண்ட் இயர். அப்போ அதில் 5%. சரியா? அப்போ 60,000 இன்ட்டு 1 + 5/100 இன்ட்டு 5%, தட் இஸ் 5/100. அப்போ அடுத்து என்ன வந்திருக்கு? அமௌண்ட் ஆஃப் சேலரி. சரியா? இன் தேர்ட் இயர். சரியா? இதை P3ன்னு வச்சுப்போம். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? P2 ப்ளஸ் செகண்ட் இயரில் வாங்கின சேலரி ப்ளஸ் இப்போ உள்ள இன்க்ரிமெண்ட். இப்போ உள்ள இன்க்ரிமெண்ட் எவ்வளவு? SI 2ன்னு போட்டுருவோம். சரியா? SI 2. அப்போ பே எவ்வளவு? 60,000 இன்ட்டு 1 +
5/100 இதுதானே salary at the end of second year. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் எவ்வளவு 60,000 into 1 plus 5/100 into 5/100. அப்போ இந்த ரெண்டே அப்படியே வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டோம்னா 60,000 into 1 plus 5/100 into 1 plus 5/100. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க. 1 plus 5/100 into 1 plus 5/100, 60,000 into 1 plus 5/100 the whole square. இது வந்து என்னது P3. புரிஞ்சுதா? அப்போ P1 பாருங்க, P பாருங்க 60,000 P1, P2 பாருங்க 60,000 into 1 plus 500. சரியா? அப்போ P1, P2, P3 are in GP. சரிதானா? இப்படி கான்சிக்யூட்டிவாக போயிட்டே இருந்தாச்சுன்னா P4 என்ன வரும் 60,000 into 1 plus 5/100 the whole cube. P5 என்ன வரும் 60,000 into 1 plus 5/100 the whole power 4. அப்படி போயிட்டே இருக்கும், கண்டினியூவாக போயிட்டு இருக்கும். அப்போ P1, P2, P3 etc. are in GP. சரிதானா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A is equal to எவ்வளவு 60,000. சரிதானா? காமன் ரேஷியோ R is equal to எவ்வளவு 1 plus 5/100. அதான் நான் ப்ராடக்ட் பண்ணுவோம். 60,000 கூட 1 plus 5/100 ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா P2. தென் P2 கூட எகெயின் ஒரு 1 plus 5/100 ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா P3 வந்துருக்குது. அப்போ P1, P2, P3 etc. are in GP with the first term 60,000 and a common ratio 1 plus 5/100. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதை வச்சுட்டு இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? என்ன கேட்டுக்காங்கன்னா ஆஃப்டர் 5 years. ஆஃப்டர் 5 years அப்போ 6th இயரில் சேலரி எவ்வளோ அதான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 6th இயரில் சேலரி என்ன வந்திருக்கு T6 is equal to Tn is equal to ஃபார்முலா சொல்லுங்க A into R power n minus 1. T6 is equal to A into R power 6 minus 1, 5. What is A? ஏன்னா எவ்வளவு 60,000 into R power, R எவ்வளவு 1 plus 5/100 the whole power 5. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ இனி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்திருக்கு 60,000 into 1 plus 1/20 the whole power 5. அப்போ equal to 60,000 into 21/20 the whole power 5. புரிஞ்சுதாப்பா? இனி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 60,000 into 21/20, 21/20, 21/20, 21/20 into 21/20. இனி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சிம்பிளிஃபை பண்ணியாச்சு என்ன வந்துடுது பாருங்க. இந்த ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. 1 2 3 4, 1 2 3 4. அப்போ ஈக்குவல் டு 6 into 21 power 5 into இங்கே 20 into 240 into 280 into 2 160. ஸோ 320. சரியா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். 76,576.89 வரும். இதை நம்ம எப்படி முடிச்சுக்கலாம்? rupees 76,577. அவ்வளோதான். புரிஞ்சுதா? 76,577. இப்போ ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர் 5 yearsனா 6 years ஸ்டார்டிங்கில் அவர் வாங்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா 76,577. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து. எக்ஸாம்பிள் 45 எக்ஸைஸ் 2.7 10th சம் மாதிரியே தான். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.7 11th சம். Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Offer A, rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer B, rupees 22,000 to start with, followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years.
what is his salary in 4th year with respect to the offer A and offer B? Very simple தான். நம்ம ஏற்கனவே செய்த அதே பேட்டர்ன் சம் தான். ஸோ ரெண்டு டைப்பாக கொடுத்துக்கிறான். அப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏ எடுத்துக்கலாம். சரியா? ஆஃபர் ஏ, அதில் ஃபஸ்ட் இயர் சேலரி 20,000. ஸோ எஸ்ஐ ஒன் பார்த்தீங்கன்னா 6% இல்லையா? 20,000 இன்ட்டு 6/100. ஸோ செகண்ட் இயரில் P2 செகண்ட் இயரில் என்ன செய்யும்? இந்த சேலரி ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட். இது ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்த சேலரி தான் வாங்குவாங்க. செகண்ட் இயரில் அதில் 6% இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் 20,000 plus 20,000 into 6/100. இதில் இப்போ 20,000 காமனாக எடுத்துட்டோம்னா 1 plus 6/100. இது P2. சேம் ப்ராசஸ் தான். சரிதானே? அடுத்த P3 என்ன? 20,000 into 1 plus 6/100 the whole square. Then P4 என்ன வரும்? 20,000 into 1 plus 6/100 the whole cube. சரிண்ணா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ P1ங்கிறது ஃபஸ்ட் இயரில் வாங்கின சேலரி, P2ங்கிறது என்ன வந்திருக்கு? செகண்ட் இயரில் வாங்கக்கூடிய சேலரி. சரியா? செகண்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் இயரில் வாங்கின சேலரி ப்ளஸ் அதில் 6% இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த 20,000 வெளியே எடுத்துட்டோம்னா 20,000 into 1 plus 6/100 the whole power 1. P3 1 plus 6/100 the whole power 2. P4 1 plus 6/100 the whole power 3. அவ்வளோதான். வெரி சிம்பிள். நமக்கு ஃபோர்த் இயரில் சேலரி எவ்வளோ தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ P4 is equal to 20,000. சரியா? இன்ட்டு இதில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு என்ன வந்திருக்கு? 3/50 the whole power 3. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 20,000 into 53/50 the whole power 3. அப்போ equal to 20,000 into 53/50 into 53/50 into 53/50. இந்த ஜீரோஸை கட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் இந்த 5ஐயும் இதையும் கட் பண்ணியாச்சுன்னா 4. அப்போ 4 into 53 cube the whole divided by 5 5s are 25. அப்போ இதை calculate பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கிடைக்குது? 23,820 approximately. சரியா? பாயிண்ட் சம்திங் வரும், அதை விட்டுட்டோம். ஸோ 23,820 ஆஃபர் ஏல. தென் ஆஃபர் பியில் பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இயரில் சேலரி 22,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு? 3%. அதில் 3%. 22,000 into 3/100. புரிஞ்சுதா? அப்போ செகண்ட் இயரில் சேலரி, இந்த ஃபர்ஸ்ட் இயரில் உள்ள சேலரி ப்ளஸ் இந்த 3% இன்க்ரிமெண்ட் இல்லையா? அப்போ 22,000 ப்ளஸ் 22,000 into 3/100. புரிஞ்சுதா? இந்த சேலரி ஃபர்ஸ்ட் இயர் சேலரி ப்ளஸ் இந்த இன்க்ரிமெண்ட் 3% இன்க்ரிமெண்ட். ஸோ 22,000 வெளியே எடுத்துருங்க. 22,000 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 1 + 3/100. இது P2. புரிஞ்சுதா? அப்போ P3 என்ன வரும்? P3 என்ன வரும்? 22,000 into 1 + 3/100 the whole square. P4 என்ன வரும்? 22,000 into 1 + 3/100 the whole power 3. அவ்வளோ.
புரியுதா? வெரி சிம்பிள். இனி இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 22,000 இன்ட்டு என்ன வந்திருக்கு 103/100 த ஹோல் கியூப். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க 22,000. ஸோ 103/100 into 103/100 into 103/100 1 2 3 1 2 3 கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ 22 into 103 the whole cube divided by 10 into 100. ஸோ 1000. சரியா? 10 into 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 84,040 rupees கிடைக்கும். சரியா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 84,040 rupees கிடைக்கும். இதுவும் அப்ராக்சிமேட்லி தான். சரியா? அப்போ ரெண்டு சேலரி எதெல்லாம் கிடச்சிருக்கு? ஆஃபர் ஏல 84,040 rupees கிடைக்கும். ஆஃபர் பியில் 23,820 தான் கிடைக்கும். 24,040 rupees. சரியா? அப்போ சேலரி ஆஃபர் ஏல பார்த்தீங்கன்னா 23,820 கிடைக்கும். ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா 24,040 rupees கிடைக்கும். சரியா? அப்போ விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு? ஆஃபர் பி தான் பெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.